மாதிரி எல்லா ஊருக்குமே போகிற தார் ரோடு. கரெக்டாக விளாத்திக்குளத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரும். ஆமாம், நமக்கு இந்த ஒரு ரோடும் கிடைக்கும். இது வந்து வில்லேஜ் ரோடு. இந்த ரோட்லேயும் வந்து நம்ம சோளமலையம்பட்டிங்கிற ஒரு வில்லேஜுக்கு போகலாம். இந்த ரோட்டில் என்ன வேணாலும் பயிர் செய்யலாம். வெங்காயம், மிளகாய், பிறகு மக்காச்சோளம், கம்பு, உளுந்து, பாசிப்பயிறு எல்லாம் பயிர் போடலாம். அருமையான இடம். கரெக்டாக இங்கேருந்து போனீங்கன்னா இது தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது. ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா விளாத்திக்குளம் டு முத்தியாவரம் போகிற உங்களுக்கு அந்த ரோடையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வீடியோ மெயின் ரோடாக தான். கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் வரும் விளாத்திக்குளத்துலேருந்து. சுற்றியே வந்து இதுதான் கரிசல் தான். நமக்கு வந்து ரோட்டுக்கு மேற்கு பக்கம் நிலம் இருக்கிறது. 5 ஏக்கர் எதுன்னா பொலி வந்து அந்த ஊதா கலர் ட்ரம் இருக்கா, ஜூம் பண்ணி காமிங்க. அந்த 5 ட்ரம் இருக்குல்ல, அதான் பொலி. அந்த மக்காச்சோளம் தான் நம்மளுக்கு பொலி. வடக்கு பக்கம் பொலி. அந்த வேப்ப மரத்துக்கு இந்த சைடு நல்லா இருக்கும் தண்ணி. சரி சரி. குடிச்சிருக்கோம்ல ஆடு மேய்க்கும் போது. இப்போத்தான் 2 வருஷமா ஆடு, இப்போ 3 வருஷமா ஆடு குடிச்சிட்டோம். நண்பர்களே, நம்ம பார்த்த ரோட்டு மேலேயே தான் ஒரு அழகான ஆடு மாடு வளர்க்குறதுக்கு வேண்டி பண்ணை போட்டிருக்குறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. கோழிகள்லாம் மேய்ச்சல் இல்லை. மேய்ச்சல் போயிடுச்சு. கோழி போனாலும் இடையிலேயும் இந்த காட்டு தண்ணியில் வந்து இதில் ஸ்டோர் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. கிணறு, போரு எல்லாமே 100 அடிக்கு மேலே இருக்குது. பார்த்துக்கோங்க. இதுதான் டைரக்ட் ஓனரு.